ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அடுத்த வாரம் குவைத்துக்கு வர்றாங்க. ஸோ அவங்க ஒரு சின்ன ஒரு டவுட்டு கேட்டிருந்தாங்க. என்னென்னா கமெண்டில் தான் கேட்டிருந்தாங்க. ஏசி டெக்னீஷியன் வேலைக்கு எவ்வளோ சேலரி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஏசி டெக்னீஷியன் வேலை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சம்பளம், குவைத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வேலைவாய்ப்பும் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜாப் தான் ஏசி டெக்னீஷியன் வேலை அப்படிங்கிறது. நீங்கள் பேசிக்காக என்ட்ரி லெவலில் இருக்கீங்க, புதுசாக இப்போ தான் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஒர்க்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இல்லாமல் புதுசாக நீங்கள் என்ட்ரி ஆகுறீங்க குவைத்துக்குள்ளே அப்படின்னா, உங்களுக்கு 150 தினார்லேருந்து 350 தினார் வரைக்கும், அதாவது ஒரு சின்ன கம்பெனியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 150 தினார்லேருந்து 350 தினார் வரைக்கும் உங்களுக்கு பேசிக்கான சேலரி கிடைக்கும். பர்ஃபெக்டாக சொல்ல முடியாது, ஏன்னா ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாதிரி சேலரி கொடுப்பாங்க. ஏசி டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் அவங்களுடைய சேலரி அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். கொஞ்சம் அதை விட கொஞ்சம் பெரிய கம்பெனியாக இருந்துச்சுன்னா ஒரு 600 தினார், 500-600 தினார்லேருந்து ஒரு 750 தினார் வரைக்கும் கொடுப்பாங்க. கொஞ்சம் அதாவது சின்ன கம்பெனி இல்லாமல் கொஞ்சம் பெரிய கம்பெனியாக இருந்துச்சு, ஓரளவுக்கு உங்களுக்கு 2-3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பெரிய பெரிய ஃபேக்ட்ரிக்கெல்லாம் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 தினார்லேருந்து 2500 தினார் வரைக்கும், அதாவது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 5 வருஷத்துலேருந்து 10 வருஷம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 1000 தினார்லேருந்து 2500 தினார் வரைக்கும் கன்ஃபார்மாக சேலரி கொடுப்பாங்க. இந்த மாதிரி குவைத்தில் உங்களுக்கு சேலரி ரிலேட்டடாவோ இல்லை ஜாப் ரிலேட்டடாவோ எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அதற்கான வீடியோ நான் சீக்கிரமே மேக் பண்ணி போடுறேன். ஏசி டெக்னீஷியன் நிறைய வேலை வாய்ப்புகளும் இருக்குது குவைத்தில், ஓகேங்களா? அந்தளவுக்கு, ஏன்னா ஏசி இல்லாத இடம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ரூம் கூட சொல்ல முடியாது, எல்லா இடத்துலையும் ஏசி இருக்கும். அதனால் ஏசி டெக்னீஷியன் அப்படிங்கிறது நல்ல ஒரு ஜாபு. நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் தாராளமாக குவைத்துக்கு ட்ரை பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர்னு சொன்ன மாதிரி அடுத்த வாரம் வர்றாங்க, அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். குவைத்தை பற்றி அப்டேட் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.